மாடு பால் கறக்கும். நீங்க கறக்குறவங்க இங்க வீட்டுல மாடு வச்சுருக்கீங்க, இல்லை யாருன்னா பிரச்சனை. மாடு என்ன பண்ணுவோம், மாடு கறக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு. 1 லிட்டர் 2 லிட்டர் இருக்கும் ஒரு நாளைக்கு இல்லையா? ஆனா சில பேர் மட்டும் என்ன பண்ணுவாங்க, 5 லிட்டர் கறக்கும், 7 லிட்டர் கறப்பான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அதாவது அவரு அவ்வளவு அதுதான் யாரோட வேலை? இது பால் கறக்கிறோட மாட்டோட வேலை இல்லை. மாடுக்கு ஒரு லிமிட் தான். ஆனா அதையே 7 லிட்டர் 8 லிட்டர் கறப்பாங்க. அது யாரோட வேலைன்னா மாடு கறக்கிறாங்க பாரு, அவங்களோட வேலை. அவன் என்ன பண்ணுவான், அதை பாடி அதுக்கு அதை என்ன பண்ணுவான், தாஜா பண்ணி அதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி சிலதெல்லாம் புதுசு கேட்டு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்களும். அப்ப அதை பண்ண உடனே அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப அழகா செய்யும். அது போல நீங்க உற்சாகமாய் செயல்படுவீங்கன்னா பல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டு போகலாம். இல்லைன்னா எனக்கு குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுப்பேன். உங்க கையில தான் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே, நீங்க கையை தூக்கினா போதும். நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணும்போது உற்சாகமா கேட்க 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 பல விஷயங்களை சீக்கிரமா சொல்லி முடியும். வெரி குட். இப்ப நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் அந்த வாதையினாலே பாதிக்கப்பட்டார்களா என்றால் உங்களுடைய பதில் என்ன? இல்லை. சரியா? ஏன்? வெரி குட், வெரி குட், சரியா சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதுதாங்க ரகசியம். இந்த ரகசியம் எல்லாருக்கும் சொல்லப்படவில்லை. யாருக்கு சொல்லப்பட்டது? இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டது. ஒருவேளை அந்த எகிப்தில இருக்கிற ஒருவேளை எகிப்திய மக்கள் இதை உணர்ந்திருந்தார்களானால் அவர்களும் நிச்சயமா என்ன பண்ணிருப்பாங்க? நிச்சயமா என்ன பண்ணிருப்பாங்க? அதை பயன்படுத்தி அவங்களும் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். இதுதான் முக்கியம். அப்ப வாழ்க்கையில ஆண்டவர் அனைத்துக்கும் ரகசியத்தை வைத்திருக்கிறார். ரகசியத்தை தேடி எடுத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள், கட்டுங்கள், தேடுங்கள். ஆமா, நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எதுவும் கிடைக்காது. உண்மையா? அப்ப இதுதான் மிக மிக அவசியம். இன்னைக்கு நாம் இந்த ரகசியங்களை புரிந்து கொள்ளாமல் இது புதைப்பொருள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த செய்திகளை நீங்க வாசிக்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கோ இன்னும் தெரியாது. எனக்கு நல்லா கவனிங்க, எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. ஒவ்வொரு முறை வேதத்தை வாசிக்கும் பொழுதும் புதிய 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 கோணத்துல ஆண்டவர் வார்த்தைகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது நன்றாய் கவனியுங்கள். அங்கே அந்த உஷ்ணத்தை குறித்து அங்கே வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உஷ்ணம் ஏன் வருகிறது என்று சொல்கிறார்? வெளிப்படுத்தல். ஃபாலோ பண்ண வெளிப்படுத்தல் வாசிங்க. அப்பொழுது மனுஷர்கள் இந்த உஷ்ணத்தினாலே தரிக்கப்பட்டு இந்த வாதிகளை செய்ய தேவனுடைய நாமத்தை அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனதிற்கவில்லை. அதேதான். அப்ப நாம் எப்படி இருக்கிறோம், இது அதை சம்பந்தப்பட்டது. இப்ப இது பார்க்கலாம். அடுத்து போங்க. ஆகார் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 6ல இருந்து வாசிங்க. ஆமோஸ் 4:6 ஆமோஸ் 4வது அதிகாரம் 6 ஆகையால் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் சொல்லுகளுக்கு ஸ்தலங்களில் எல்லாம் ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திருமணம் போனீர்கள் கர்த்தர் சொல்கிறார். இதுவும் அல்லாமல் மறுப்பு காலம் வர 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன். பட்டத்தின் மேல் மழை பெய்யவும் பட்டத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. மழை
ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளாதபடி இப்ப நீங்க தொடர்ந்து வாசிக்கிட்டே வரலாம். அதுல நிறைய செய்திகளை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படியானால் இதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரணம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நாம் மனம் திரும்பவில்லை என்பதுதான். நாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய பாதத்தை திரும்பவில்லை, ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கவில்லை, ஆண்டவரை தேடவில்லை, ஆண்டவரை அறிந்து கொள்ள, அவருடைய திட்டத்தை தெரிந்து கொள்ள ஆண்டவர் நம்மை உருவாக்கினதே ஒரு பெரிய நோக்கத்திற்காக, திட்டத்திற்காக என்பதை நாம் இன்னும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த தேவன் நம்மை தேவன் பாதத்தில் சேர்க்க வேண்டும் விரும்பினார். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. ஆனால் ஆதியிலே தேவன் மனுஷனை உண்டாக்கினது எதற்காக என்று சொன்னால், அவன் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நீங்க வேதத்தை ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து 8-9 வாசித்தீர்களானால் வாசிங்க. பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். 8வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி நாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஆமா, அப்ப ஏதேனுக்கு என்ன பேர் தெரியுமா? ஏதேன் அப்படின்னா அதனுடைய அர்த்தத்தை நீங்க கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு என்ன பதில் சொல்றேன்னா, சந்தோஷம், மகிழ்ச்சி, டிலை அப்படின்னு வரும். ஏதேன் என்றால் அது மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆண்டவர் மனுஷனை எங்க கொண்டு வைத்தாலும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், அவன் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஏதேன் தோட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த பூமி மனுஷன் குடியிருப்புக்காக கொடுக்கப்பட்டது, நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் ஆண்டவர் அவனை உண்டாக்கின கர்த்தர் பல விஷயங்களை அவனுக்கு வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார்? 16-17 வசனங்களை சொல்லுகிறார். 2:16-17 மனுஷனை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் தெளிவாக எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பாக பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார். ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான்? மனுஷன் என்ன செஞ்சான்? ஆதம் என்ன செஞ்சார்? அவர் என்ன வேண்டாம்னு சொன்னாரோ அதுதான் சாப்பிட்டார். என்ன வேண்டாம் ஆண்டவர் சொல்றார், நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காது, ஆனா எல்லாத்தையும் புசிக்கலாம், இதை நீ புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அவன் அதை மீறி அதை புசிக்கிறான். வசனம் சொல்லுகிறது, புசிப்புக்கு நலமும் பார்வைக்கு அழகுமான பலவிதமான சகல விருட்சங்களையும் தேவன் தோட்டத்தில் வைத்திருந்தார். அப்படியானால் நம்முடைய தேவைகளை அறிந்து அனைத்தையும் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வைத்திருக்கிறார். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் அதே சூழ்நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இன்னைக்கும் சொல்லுவேன், நிச்சயமா இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஏன் புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னாருன்னு உங்களை கேட்ட யாருமே பதில் சொல்லுவாங்க. சொல்ல முடியுமா? யாரும் ஏன் இது எங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தை? ஆதியாகமம். ஆதியாகமம் எத்தனாவது புத்தகம்? முதலாம் புத்தகம். அதுவும் எத்தனாவது வசனத்துல வருது? 2வது அதிகாரம் 16-17 வசனங்களிலே வருகிறது. அப்படியானால் அங்கே இருக்கிற விஷயத்தையே நாம் இன்னும் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த முழு புத்தகத்தை எப்பொழுது பார்க்கிறோம்? நான் சொல்றது புரியும்? நான் சொல்றது புரியும்? கேட்போம். அப்போ நாம் இன்னும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு ஆதாமுக்கு சொன்னது அது அதோடு முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, அது நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது.
நாம் செய்ய வேண்டும். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், உணர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு ஆகவேதான் உஷ்ணம், ஆகவேதான் தண்ணீர் பஞ்சம், ஆகவேதான் போராட்டம், ஆகவேதான் கண்ணீர், ஆகவேதான் கவலை. இதை நாம் உணராமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் மனமாற வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் எங்க போக முடியாது. அப்பொழுது அப்படியானால் நாம் மனம் திரும்ப வேண்டும். எப்பொழுது அந்த மனம் திரும்ப நடக்க போகிறது? இப்ப அம்மா சொன்னாங்க, ஐயா சொன்ன டாக்டர் சொன்னாரு, நாம டைம் கொஞ்சம் பாத்துக்கலாம் அப்படின்னா, அம்மா சொன்னாங்க, ஐயா நீங்க 8 மணி நாளும் 10 மணி தான் வருவாங்க, 10 நாள் 11 தான் வருவாங்க, அது 10 வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. இதான் நிலைமை. ஆனா ஆண்டவர் ரகசியத்தை வைத்திருக்கிறார். நமக்கு வாழ்வளிக்கிற தேவன், நமக்கு எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார் என்பதில் எல்லோரும் சந்தேகம் இல்லை. யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஆண்டவரால் எதுவும் இதெல்லாம் முடியாது, இதுக்கு மேலதான் செய்வார், இதுக்கு மேல செய்வார் யாராவது சொல்ல முடியுமா? யாராவது என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. எங்கேயாவது ஒரு பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணாதானே. இப்ப நல்லா புரிஞ்சுக்க, நான் எங்க இருக்கிறேன் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சு கொள்ளவில்லை என்றால் நம்மால் தொடர முடியாது. நான் முன்பே சொன்னேன், லாஸ்ட் டைம் கூட இதை சொன்னேன் உங்களுக்கு. நீங்க எங்க இருக்கிறீர்கள், எங்க ப்ராப்ளம் இருக்கிறது, எங்கே உங்களுக்கு தெரியவில்லை, எங்கே உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, எங்கே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியானால் நமக்கு வெற்றி கிடைக்கும். என கருமையானவர்களே, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். மனமாற்றம் பல காரியங்களை மாற்றுகிறது. நாம சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொண்டால் கடைசி வரைக்கும் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் சொல்றது புரியுதா? சூழ்நிலைக்காக நாம் நம்மை மாற்றிக் கொண்டு வந்தால் நாம் கடைசி வரைக்கும் மாற்றத்துக்குரியவர்களாகவே இருந்து கொண்டிருக்க போகிறோம். ஆனால் நாம் ஒரு புள்ளியில் நின்று நாம் செயல்பட ஆரம்பித்தால் சூழ்நிலைகள் நமக்கு ஏற்ப மாறும். இதான் விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம். இப்ப 18ஆம் தேதி என்ன நடக்க போகுது? 18ஆம் தேதி இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம நிறைய பேர் ஜாப் பண்ணிருப்பீங்க. இன்னார் வரப்போ இன்னார் வரப்போ நமக்கு சாதகமான காரியங்கள் நடக்கும். நாம் நம்மை மாற்றிக் கொள்ளவில்லை என்றால் நமக்கு எதிரான காரியம் நடக்கும். இதான் சிம்பிள் ரகசியம். இப்ப ஆண்டவர், அதுதான் நான் ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை நம் கையில், வேதத்தின் அடிப்படையில் வாழ்க்கை நம் கையில வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே தான் கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் இப்படி வாழ்ந்தால் இந்த மாதிரி இப்படி வாழ்வேன், நான் அப்படி வாழ்ந்தால் அப்படி வாழ்வேன். இதான் விஷயம். இதனுடைய மூலாதாரம் அதான். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படவில்லை என்று சொல்லுகிறார். நாம் இன்னைக்கும் ஆண்டவரை நாம் சும்மா இருக்க வைத்திருக்கிறோம். அவரை நாம் அதிகமாக பலவந்தம் பண்ணுகிறவர்களாக நாம் இன்னும் மாறவே இல்லை. அவரை நாம் இன்னும் செயல்பட வைக்கிறவர்களாக நாம் மாறவில்லை. இன்னைக்கு நமக்கு கோபம் தான் எங்க யாருக்கிட்ட போய் நம்ம அமைதியா நம்ம கோபம் தான், நமக்கு ஒரு கோபம் இருக்கு, நம்ம என்ன செய்யணும்? கோபத்தை போய் 4 வார்த்தை நல்ல திட்டு வந்தானா மனசேனாவது ஆறுதலே அனுப்பிப்பா. 4 வார்த்தை திட்டத்தை வந்தா மனசே என்ன செய்யும்? ஆறு சின்னம். அது வரைக்கும் ஆறு சமாதானமே வரவே வராது. ஆனா யாராவது ஆண்டவரே இதை நீங்க பார்த்து எதுக்கா சொல்லிருக்கோம், ரொம்ப பக்தியா நாம என்ன சொல்லுவோம்? நான் கர்த்தருடைய பிள்ளை. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மனம் திரும்பி பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி அதாவது என்ன அர்த்தம்னா, நான் இன்னும் பிள்ளை ஆகலே அர்த்தம். மனம் திரும்பினால்தான் நான் பிள்ளை. அப்படியானால் யார் பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், வாசிங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆவது அதிகாரம் 35வது வசனம். அதேதான்
என் சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறாள் என்றார். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரை நாம் யார் என்கிறோம்? பிதாவுக்கு. ஆண்டவரை நாம் யார் என்கிறோம்? பிதாவுக்கு. இப்ப அவர் என்ன சொல்றாரு? இப்ப அவருக்கு நாம் சகோதரன் சகோதரி என்றால் பிதாவுக்கு நாம் யார்? அதேதான். இப்ப அப்படியா? இப்ப புரிஞ்சுட்டா யார் பிள்ளைன்னு சொல்றாரா? பாருங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கேன். தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செய்கிறவர்கள் பிள்ளையாக இருக்கவே முடியாது. அப்ப அப்படியானால் நாம் தேவனுடைய சித்தத்தை அறிகிறவர்களாக மாற வேண்டும். தேவனுடைய திட்டம் என்ன? தேவன் என்னை குறித்து என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மனமாற்றம். இதுதான் முக்கியம். அதான் கவனிங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பை சொல்லி ஒரு முக்கியமான காரியத்துக்குள்ள உள்ள நுழைஞ்ச வேண்டும். ஏன்னா வாழ்ந்த பிள்ளைகளுக்குள்ள இப்ப போகணும். ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நன்றாய் கவனமாய் வையுங்கள். நாம் மனமாற்றம் அடைய வேண்டும். எது மனமாற்றம்? எது மனமாற்றம் என்று வேதம் சொல்லுவது நமக்கு? தேவனுடைய சித்தம். அப்போ தேவனுடைய சித்தம் என்ன? அப்ப இங்க இருக்கிற நாம் அனைவரையும் ஆண்டவர் திட்டம் இல்லாமல் நம்மை உருவாக்கவில்லை. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் திட்டம் இருக்கிறது. அவர் ஒரு நோக்கத்தோடு என்னை உருவாக்கி இருக்கிறார். நீங்க இந்த கூட நகரத்துக்கு இருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. டாக்டர் இங்கே வருவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நன்றாய் கவனிங்க. இங்க உங்க ஊழியர் இங்க இருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்க இந்த திருச்சபை மக்களாக இருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த நோக்கத்தை நான் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இது என்ன நோக்கம்? எனக்குரிய நோக்கம் என்ன? ஆண்டவர் எனக்குள் என்ன வைத்திருக்கிறார்? நான் என்ன செய்ய அவர் சித்தமாயிருக்கிறார்? அப்படியானால் நான் அவரை பார்த்து கேட்க வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்ன எனக்கு சொல். அன்றைக்கு சாமுவேல் ஆண்டவர் கூப்பிடுகிறார். கூப்பிட்டவனே ஏடி அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? சொல்லும்படியே கேட்கிறேன். நிறைய இப்ப நீங்க பசங்க கிட்ட போன் எடுத்து ரிங் ஆகும். சின்ன பசங்க போன் எடுத்து யாரும் எடுப்பாங்க. எடுத்தோன்னே யார் பேசுறது? கேட்கிறோம். முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை. முன்னாடி எல்லாம் இப்ப நம்ம அது கூட நம்ம மறந்துட்டோம். இன்னைக்கு பசங்க எல்லாருமே எடுத்தோன்னே நீங்க யாரு, யார் பேசுறது அப்படிதான் கேட்கிறாங்க. அப்ப எனக்கு அருமையானவர்களே, அங்கே அழகான பதம் சொல்லப்படுகிறது. சொல்லும் அடியே கேட்கிறேன். சொல்லுங்க, என்ன சொல்லி போன் பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பாதையிலே சில குளறுபடிகள் இருக்கிறது. நம்முடைய பாதையிலே பயண பாதையிலே சில தவறுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது வழக்கமாகி போயிட்டு இப்ப நம்முடைய திட்டம் நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நாம் செய்கிற அனைத்தும் அவருடைய நோக்கமாக இருக்கவே முடியாது. நாம் ஒரு பாதையை நோக்கி போய் கொண்டிருப்போம். அவர் ஒரு பாதையை நமக்கு வகுத்திருப்பார். அந்த பாதை தெரியாமலே பல காலங்கள் ஓடி 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 அலைந்து பிறகு ஒரு இடத்துல வந்து நின்று அதை பிடிக்கும்போது ஐயோ, நான் முன்னாடி இப்படி குறுக்க நேரம் வந்துட்டு போனேன். இந்த குறுக்கால எப்படியும் ஓடி வந்துதான் வந்துட்டுலாம், இதுக்கு இங்க போய் சுற்றி கடைசி தான் வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு நிறைய நேரங்களை வந்துருக்கு இல்லையா? அப்ப இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே சொல்லும், உங்களுடைய எனக்காக உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய திட்டம் என்ன, உங்களுடைய சித்தம் என்ன. இதை நான் அன்றைக்கு ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் ஆண்டவர்? அன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? நன்மை தீமை அறியத்தக்க கனியை ருசிக்காதீங்க. ருசிச்சீங்களா? என்ன நடக்கும் தெரியுமா? ஓடி ஓடி விரையமா தான் உன் காலம் ஓடிக்கொண்டே இருக்கும். நீ வெற்றியை நோக்கி போகவே முடியாது. ஒரு நேரம் உன்னுடைய வாழ்க்கை தோல்வியில் போய் முடிந்து விடும். ஏன் என்று சொன்னால், உனக்கான திட்டம் என்னுடைய கருத்தில் இருக்கிறது. என்னுடைய அந்த சித்தத்தை நீ அறிந்து வாழ வேண்டும். நான் உன்னை என்னுடைய திட்டத்திற்கு ஏற்ப நடத்தி கொண்டிருக்கிறேன். நீ அதை புரிந்து கொள்ளாமல் உன் பாதையிலே ஓடுவாயானால் அது எங்கே கொண்டு போய் விடும் என்று சொன்னால், உபத்திரவத்தில் விடும், போராட்டத்தில் விடும், கண்ணீரில் விடும், கவலையில் விடும்,
தோல்வியில் விடும். இதுதான் ஆண்டவர் அன்றைக்கே சொன்ன காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு அருமையானவர்களே, நாம் அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொள்கிறோம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில 3 முக்கியமான வாலிப பிள்ளைகள் வெற்றியாளர்களாய் வாழ்ந்திருக்கிறார்கள் வேதத்துல. அதுல 3 மிக முக்கியமான நபர்கள் என்று எடுத்துக்கொண்டால், 1 யோசேப்பு. யோசேப்பு வாலிப பிராயத்திலே தேவனை அண்டி வாழ்ந்த மனுஷனாக இருந்தார். அந்த மனுஷன் தேவனை அண்டி வாழ்ந்து கொண்டே இருந்தார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய வாழ்க்கையில என்ன கிடைக்குதுன்னா வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. அடுத்தது தாவீதுடைய வாழ்க்கை. தாவீது அவன் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற மனுஷனாக இருந்தார். அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய திட்டத்துக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிற மனுஷனாக இருந்தார். அவர் வெற்றி அடைந்தார். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அடுத்ததாக தானியேலுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருந்தது. தானியேல் படித்த பெரிய மேதை. அவன் படிக்கும்போதே நல்ல ஒரு கல்வியாளனாய் தான் உள்ள நுழைகிறான் இல்லையா? வாலிப பிராயத்திலே படிச்சு உள்ளவரான். அவனை இன்னும் சில வெறுப்பேற்றி அவன் என்ன பண்றாங்க, அந்த பாபிலோன் அரசாங்கத்துல அவனை கொண்டு போய் சேர்த்துக் கொள்கிறார்கள். அவன் ராஜாங்கத்துல அவன் ஒரு பெரிய ஊழியக்காரனாக அல்லது ராஜாவுக்கு அடுத்த நிலையில வாழ்கிற ஒரு மனுஷனாக வாழ்ந்தான். தாவீது எப்படி இருந்தான்? பெரிய படிப்பாளியா இல்ல, ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அங்கே சாமுவேலை அனுப்புகிறார். அங்கே போய் ஒரு ராஜாவை உருவாக்க வேண்டும், நீ இந்த இடத்துக்கு போய் இந்த காரியங்களை செய் என்று சொல்லி சாமுவேலை ஆண்டவர் அனுப்புகிறார். அங்கே போகின்ற பொழுது அங்கே அந்த தாவீதுடைய தகப்பனாருக்கு தகவல் சொல்லப்படுகிறது, நீ குடும்பமா இந்த பலி விருந்துல கலந்துக்கோன்னு சொல்றாரு. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, இளைய பிள்ளைய ஆடு மேய்க்க அனுப்பிட்டு மற்றவங்களை கூட்டிட்டு எல்லாரும் எங்க கூட்டிட்டு போறாரு, அந்த விருந்துக்கு கூட்டிட்டு போறாரு. நடந்தது என்ன, எல்லாரையும் பார்த்துட்டு இவன் யாரும் இல்லப்பா அனுப்பிட்டு சாமுவேல் அப்செட் ஆயிடுறாரு. ஆண்டவரே, நீங்க இவங்களைத்தான் உருவாக்கணும்னு சொன்னீங்க, ஒருத்தரையும் காணுமே அப்படின்னும் போது சாமுவேல் அவரை கேட்கிறாரு, உனக்கு இவ்வளவுதான் பிள்ளையா, இன்னும் பிள்ளைகள் உண்டா அப்படின்னு கேட்கும் போது, இல்லைங்க, எல்லாருக்கும் இளைய ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். புரியுதா சொல்றது? நல்லா கவனிங்க, ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் திட்டம் இருக்கிறது. நீ எங்கே இருந்தாலும் உன்னை தூண்டில் போட்டு நீட்டி உன்னை கொண்டு வந்து நிறுத்துவான். இதான் முக்கியம். அதற்காக நான் சும்மா இருக்கணுமா அப்படின்னு இல்லை. நாம் நம்முடைய காரியங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கான ஆயத்தங்கள் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது எங்கேயுமே என்ன தெரியுமா, தண்ணி ஓடிட்டு இருக்குனாக்கா அது ஒரு இடத்துல நின்னா என்ன ஆயிடுது, குட்டையாயிடும், அழுக்காயிடும், கலங்கள் ஆயிடும். அது பிரயோஜனப்படாது. ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணி சுத்தமானது. புரியுதா? எந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோ சுத்தமானது. ஒன்னும் சொல்ல மாட்டேன் முடியும். அப்போ நாம் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும், செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த செயலை உறுதிப்படுத்துகிறது எங்கே என்று சொன்னால் ஆண்டவர் பாதத்திலே. ஆகவேதான் அன்றைக்கு நான் ஆடு மேய்க்கிறேன், நீங்க எல்லாம் பலிவரத்துக்கு போறீங்க, என்ன ஆடு மேய்க்க அனுப்பிட்டு போறீங்களே, எப்படி நியாயம்னு அன்னைக்கு தாவீது கேட்டிருப்பானா இல்லையா? கண்டிப்பா கேட்டிருந்தா என்ன தெரியுமா நடந்திருக்கும்? அங்கே அவனுக்கு தோல்வி வந்திருக்கும். அவன் தன்னுடைய பணியை சிறமேற்கொண்டு அப்பா சொன்னாரு, சரி நான் போறேன் அப்படின்னு போனான். அந்த இடத்துல இருந்து இப்பொழுது அழைப்பு வருகிறது. அவனை என்ன பண்றாங்க, கூட்டிட்டு வந்து ராஜாங்கம் அவனுக்கு கரங்களை கொடுக்கப்படுகிறது. அவன் அபிஷேகம் பெற்ற மனுஷனாக மாறினான். இந்த முக்கியமான ஒரு குறிப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு எது தெரியுமா காரணமாக இருந்தது? அது ஒழுக்கம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில எது வெற்றி கிடைத்தது தெரியுமா? எது வெற்றியை கொண்டு வந்து சேர்த்தது தெரியுமா? ஒழுக்கம். அவருடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் நிறைந்ததாக இருந்தது. வாசியுங்கள், ஆதியாகமம் 37:2 யாக்கோபு
வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தான் சகோதரனோட ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். இந்த இளைஞன் பில்காள் என்னும் தகப்பனுடைய மனையாட்டிகளின் குமாரரோடு அவர்களுடைய நீங்க இங்க இருக்கிறீங்களா இங்க கண்டுபிடிச்சிடலாம். அதுல ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இருக்கு, சொல்லுங்க பாருமா. நான் தொடர்றதும் தொடராமல் விடுறதும் இல்லதான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. என்னமா சிஸ்டர் வந்து என்ன சொல்றாங்க, 17 வயதுல யார் பேசிட்டு இருக்குது. சரி, ஓகே, அவங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, வேற தப்பிச்சிட்டீங்க சீக்கிரமா. சரி, இன்னொரு பேர் அந்த வசனத்தை படிங்க தயவு செஞ்சு. சொல்லுங்க, அது என்ன குறிப்பு இருக்குது? ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கு. அதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, என்ன புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதாவது அவன் தவறுகளை அருவருக்கிறவனாக இருந்தான். யாரு? யோசேப்பு. தவறு நடக்கிறது என்றால் அது அவனுக்கு அருவருப்பானது. இது எங்கே ஆரம்பிக்கிறது? அந்த சிறு பிராயத்திலே ஆரம்பிக்கிறது. நல்லா கவனிங்க, சிறு பிள்ளைகள் என்ன நடப்பாங்க தெரியுமா? எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருகிறது. நாங்க வந்து இந்த பெருமந்தாக்கல் ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஆண்டுகளை அறியாத ஒரு குடும்பம். ஆனால் கொஞ்சம் நிறைய பல அனுபவங்களுக்குள்ள போய்க்கிறாங்க. ஆனாலும் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள அவங்க நிலைத்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில என்ன பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம். அவர் வந்து ஊர் தலைவர். அந்த ஊர் தலைவருக்கு 3 பிள்ளைகள். ஒருத்த பெயர் வந்து நவீன் பெரியவர், 2வது பையன் பேரு சிவன், 3வது பையன் பேரு சூர்யா. இந்த 3 பேர். அதுல 2வது மகன் சிவன் என்பவனுக்கு ஒரு விதமான ஒரு நிலைகரமான ஒரு சூழ்நிலை. அவனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னாக்கா, தன்னை தானே கீறிக் கொள்கிற ஒரு நிலைகள் இருக்கிற கண்ணாடி. அவங்க வீட்டுல நான் போய் பார்த்தேன். அவங்க காட்டினாங்க, ஒரு கண்ணாடி இருக்கா பாருங்க எங்க வீட்டுல, எல்லாத்தையும் உடைச்சி அந்த கண்ணாடினாலே தன்னை தானே கீறிக் கொள்வான். அவனை மாட்டு கீழிக்கணும்னா மற்றவர்களையும் அந்த கீழி அவனை வந்து அந்த ரத்தம் சொற்கும் அதை பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு மனநிலை அவனுக்கு. அடுத்தது அவங்க கிட்ட ஒரு டிராக்டர் இருக்குது. அந்த டிராக்டரை வந்து ரிவர்ஸ்ல ஏறிச்சு பக்கத்து கிட்ட போய் இடிக்குது. ரிவர்ஸ்ல போட்டு வேகமா வண்டியை ஓட்டி ரிவர்ஸ்ல போட்டு இருக்கு. கடைசியில நிலைமை என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அந்த ஊரையே அவங்க காலி பண்ணணும்ன்ற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. மிக மோசமான. அவர் சொல்றாரு, ஐயா எங்களுக்கு போட்டுக்கிற துணியை தவிர வேற துணியே கிடையாது, எல்லாத்தையும் தூச்சிட்டான். என்னோட சூழ்நிலை இப்படி இருக்கு, பயங்கரமான சூழ்நிலையில நான் சிக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாங்க. அப்ப நாங்க போனோம், அவர்களுக்காக ஜெபித்தோம். ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை இந்த குடும்பத்தில் கொடுத்தார். அவர்கள் மனம் மாறினார்கள். ஆண்டவருக்காக ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சி அவர்களுக்குள்ளாக வந்தது. அந்த சூர்யா என்பவன் மிக வைராக்கியமான, அவன் வந்து சொல்லுவானா, நல்லா கவனிங்க, நான் வந்து சொத்திரியன் அப்படின்னு சொல்லுவான், நாங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு மனுஷன். ஆனால் அவனை ஆண்டவர்